உமா, ஏ உமாலோ கதவை தர. அதான் காலிங் பெல் இருக்குல்லக்கா, அடிங்க. பச்சை பிள்ளை இருக்க வீட்டில் காலிங் பெல்ல அடிக்க கூடாது கீதா. பிள்ளைகள் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா முழிச்சிக்கும்ல. அவ எவ்வளோ கஷ்டப்பாடு பட்டு தூங்க வச்சாலோ. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஒன்றுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, என்ன சேட்டை பண்ணுதுவளோ. ஆமாம், கூட ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம். வந்தானா பேசுவோம், இல்லைன்னா நம்ம போயிடுவோம், அப்புறமாட்டி வருவோம். ஒருவேளை அவளும் தூங்கியிருக்கலாம் இல்லையா. ஏ உமா. அம்புச்சக்கா, கீதாக்கா வாங்க. என்ன உமா பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியோ? நாங்க வந்து சத்தம் போட்டு எழுப்பிட்டோமா? இல்லை இல்லைக்கா, கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்தேன். மீன் குழம்பா வச்ச? வாசனை மூக்க தொலைக்க. என்னைக்கு இதை பேசிட்டு இருக்க? நம்ம என்ன விஷயத்துக்காண்டி வந்தோம்? சாரிக்கா, மன்னிச்சுக்கிடுங்க, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஆமா, ஒரு ஃப்ளோல உனக்கு எல்லாம் வரும். என்னக்கா நீங்க 2 பேத்துக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களாக்கா? இருக்கட்டும் உமா, போவையில வேணா செத்தோட ஒரு கிணத்துல தா. ஆத்தாடி, இந்த அக்காவை வேற அடிக்கடி முறைச்சு பாக்கு. இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்? மீன் குழம்பு சாப்பிட்றீங்களான்னு கேட்டா செத்தோட கிண்ணத்துல தானே கேட்டேன். கீதா, என்ன அம்புச்சக்கா, இருக்கியே இல்லைன்னா வீட்டுக்கு போறியா? ஏன் இருக்கேம்மா, சும்மா வந்த விஷயத்த சொல்லுங்க அவள்கிட்ட. என்ன அம்புச்சக்கா, என்ன விஷயம்? உள்ள வாங்க. எதுக்கு 2 பேரும் வெளியிலேயே நின்று பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளைகள் என்ன செய்யுதுமா? 2ஐயும் இப்பதாங்க தூங்க வச்சேன். மீன்கார பாட்டி வந்தாவளா? இவியலுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. அதான் மீன் எடுத்து செத்தோட குழம்பு வச்சு செத்தோட பொறிச்சு வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம், இவியேன்னு இவியலுக்கு நல்லா பார்த்து செய்ய வேண்டியதுதான். இப்படியே பச்சை குழந்த மாதிரி நம்ம உட்காந்து தாங்கிறதுனால தான் தலை மேலே ஏறிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போறாவ. 2 பேரும் உள்ள வாங்கக்கா. இருக்கட்டு உமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போகதான் வந்தேன். பிள்ளைகள் வேற தூங்குதுங்கல்ல, நாங்கள் வேற வந்து சத்தம் போட்டு எழுப்பிட்டோம்னா அவ்வளோதான், உன் வேலை கெட்டுரும். பிள்ளையில பெட்ரூமில் தான்க்கா தூங்க போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளே வாங்க, கிச்சனில் உட்காந்து பேசுவோம். ஆமாம், அப்போ வா உள்ள. ரோட்டில் வச்சு இந்த விஷயத்த பேச வேண்டாம், ஏன்னா செவத்துக்கு கூட காது இருக்கும்பாவ. எவளாவது எங்கேயாவது நின்று ஒட்டி கேட்டு 1க்கு 2 இழுத்து விட்டாலும் விட்டுருவாளுவ. என்ன விஷயம் அம்புச்சக்கா? எல்லாம் உன் வீட்டுக்காரரை பற்றின விஷயந்தான். இவியலை பற்றினதா? என்னக்கா? அது வந்து உமா, நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக கேளு. இன்னைக்கு நான், கீதா, சின்ன பொண்ணு 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். மார்க்கெட்டுக்காக்கா போனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தீங்கன்னா சின்ன பொண்ணு ஆச்சியே எங்கள் வீட்டில் இருக்க வச்சுட்டு நானும் உங்கள் கூட வந்திருப்போம்ல. எனக்கும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இவ ஒருத்தி, இங்கே நம்ம என்ன சீரியஸாக பேச வந்திருக்கோம்? சொல்கிறத முதல்ல கேளு உமா. போங்கக்கா, விட்டு போட்டு போயிட்டீங்களா? ஏ தாயே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அப்புறம் மாட்டினாலும் போய் வாங்கி தரோம். ஆமாம் உமா, என்ன ஜாமான் இல்லைன்னு சொல்லு, இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்து தாரேன். நான் ஒருத்தி, இப்போ என்ன சொல்ல வந்தேன்? ஊடல பேசாத உமா. ஆமாம், இவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா? சொல்லுங்கக்கா. நாங்கள் 3 பேரும் கடைக்கு போயிருந்தோம். எல்லாம் வாங்கிட்டு வர வழியில் கிருஷ்ணா இருக்காம்ல, அவன் வேற ஒரு பிள்ளை கூட பேக்கரியில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு அந்த பிள்ளை என்னதோ சாப்பிட்டுச்சே, அது என்னது உமா? பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அதான் கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாவ. என்னக்கா சொல்றிய? நல்லா பார்த்தீங்களா? அது இவியதானா? இவங்க காலையிலேயே முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல சொல்லிட்டு போனாங்க. இங்கே பாரு உமா, கோவப்படாம இரு. ஏங்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு திரியிறாவ? ஊரில் முக்காவாசி ஆம்பளையில் இப்படிதான், சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லவன். சான்ஸ் மட்டும் கிடைச்சிச்சு அயோக்கியனா மாறிடுவானுவ. என்னமோ நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம். ஆமாம் உமா,
இதை இப்பமே வெட்டி விட்டாதான் பின்னாடி வளர்ந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. நீ சண்டை போடாம கோவப்படாம எப்படி பக்குவமா சொல்லி புரிய வைப்பியோ வச்சிரு. சண்டை கிண்டை போட்டுட்டு இருந்தனா ரொம்ப திமிரிட்டு அலைவானுவ. அதனால மெதுவா பேசி பக்குவமா எடுத்து சொல்லு. ஒருவேளை கூட வேலை பார்க்க பிள்ளையா இருக்கும்லக்கா, ஒரு ஃப்ரெண்டா கூட பழகிருக்கலாம்லா. கிறுக்கி ஃப்ரெண்டா பழகிருக்கலாமா? அவன் நல்ல பேபி பேபின்னு கூப்பிட்டுட்டு கிடக்கான். அதானே கூட வேலை பார்க்க தோழிய பேபி பேபின்னா கூப்பிடுவாவ. உனைய என்னைக்காவது பேபின்னு கூப்பிட்டுருக்கானா சொல்லு உமாளோ. இல்லைக்கா, என்னைய எரும மாடு, சனிய, லூசு, பைத்தியக்காரி, கோமாளி இப்படிதான்க்கா சொல்லியிருக்கான். பாத்தியா உமா, இதை விடாத. எப்படி அத்து விடணுமோ விட்டுரு. ஆட்டும்க்கா, எனக்கு இதயமே நின்னுருச்சு. சாப்பிட்டியா இல்லையா? எங்கக்கா சாப்பிட? இப்படி ஒரு விஷயத்தை கேட்டப்புறம் எப்படிக்கா சாப்பிட? அவன் நல்லா அங்க குஜால் பண்ணிட்டு கிடக்கான். டீ குடிச்சிட்டு கேக்கு சாப்பிட்டுட்டு. அதுவும் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னா, என்ன கீதா சொன்னா, என்னமோ ஒரு கேக்கு நல்லா இருக்கும், அதை வாங்கி டேஸ்ட் பாரு அப்படின்னு சொன்னாம்ல. ரெட் வெல்வெட் கேக்குக்கா? ஏ பாவி படுபாவி, ரெட் வெல்வெட் கேக்கு எனக்கே ஒரு நாளும் வாங்கி கொண்டு வந்து தந்தது கிடையாது. என்ன சொல்ற உமா? ஆமாக்கா, இதான் ஆம்பளை புத்தி. புதுசா ஒருத்தி வந்துட்டா பல்ல கட்டிட்டு அவன் பின்னாடியே பேயிட வேண்டியது. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, நம்மளுக்காண்டி வீட்டில் ஒரு 3 ஜீவன் இருக்க, அதுகளுக்காண்டி தானே வேலைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு புத்தியே கிடையாது. இன்னைக்கு அவன் வரட்டு, திருந்துறானா இல்லையான்னு பாரு. இல்லனா எல்லாரும் சேர்ந்து போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஆ சரிக்கா. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்ல, நீ திங்காம பட்னியே கிடக்காத. உன் பிள்ளையில பார்க்கறதுக்காக தெம்பு வேண்டாமா? ஒழுங்கா சோதப்பட்டு தின்னு. அவன் வந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அவன் கேட்கல, அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்துக்கலாம். நீ போட்டு இதுக்கு வருத்தப்பட்டு இருக்காத, நாங்களாம் இருக்கோம் உன் கூட. சரி அம்புஜக்கா. ஆமா உமாலோ, நாங்களாம் உன் கூட தான் இருப்போம், உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். சின்ன பொண்ணு தான் போன் அடிக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. ஏன் அம்புச்சக்கா எங்க இருக்கீங்க? வீடு பூட்டி கிடக்கு. ஏட்டி நான் உமா வீட்டில் இருக்கேன். அட பாவி அக்கா, என்கிட்ட சொல்லாம உமா வீட்டுக்கு போயிருக்கீங்க. நான் வருவேன்னு சொன்னோம்ல. வீட்டுக்கு வந்து கையோட சமையெல்லாம் பண்ண சின்ன பொண்ணு. அதான் இந்த பிள்ளைகளு காலேஜ் விட்டு வர்றதுக்குள்ளேயும் உமா கிட்ட பேசணுமேனு வந்துட்டேன். உனைய மறந்துட்டே சின்ன பொண்ணு. போங்கக்கா, அந்த 4 முடியும் அங்கதானே இருக்கு. ஆமாட்டி. சரியான ஆளுவத ரெண்டும். ஏ கோவப்படாத தாயே, பிள்ளைகளு காலேஜ் விட்டு வர்றதுக்குள்ளேயும் பேசிட்டு போகணுமேனு தான் வந்தேன். வையுங்க, வாரேன். வா வா, கிளம்ப போறோம். பேயிராதீங்கக்கா, நான் வாரேன். ஆட்டு வா. நீ இப்படி சோகமா இருக்காத உமா. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏதோ பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருந்தான், வேற ஒன்றும் கிடையாது. வேற தப்பான அர்த்தமாலாம் நீ எடுத்துக்காத. இப்பமே இதை கண்டிச்சு வையின்னு சொல்றதுக்கு தான் வந்தோம். 3 இணையை விட்டு எப்படி கதை பேசிட்டு இருக்கு பாரு. ஆமா, கதை பேசுறாங்க. என்ன விஷயம்னு உனக்கு தெரியாத சின்ன பொண்ணு? போங்க அம்புஜிக்கா, உங்ககிட்ட நான் பேசவே வரல. நான் உமா கிட்ட தான் பேச வந்தேன். யாரும் என்கிட்ட பேசாதீங்க. சரி, அப்ப வாக்கியதை நம்ம கிளம்புவோம். கிளம்புங்க, எனக்கு என்ன. ஏட்டி உமா, நீ சோகமா இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவலையா இருக்கு சின்ன பொண்ணு. இவைய ஏன் இப்படி பண்ணிட்டு அலையிறாவ? கத்தி எடுத்து கையில வெட்டிக்கலாம் போல இருக்கு சின்ன பொண்ணு. சரியான லூசு. என்ன உமா பேசுற? பின்ன என்னக்கா செய்ய? உமா, நீ என்ன தப்பு பண்ண? கத்தி எடுத்து கையை வெட்டிக்க போறீங்க. இன்னைக்கு கிருஷ்ணா அண்ணன் வரட்டும். உனக்கு அவ்வளோ கோபம் இருந்தா உன் புருஷன் கையை பிடிச்சி வெட்டு. தப்பு பண்ணது உன் புருஷன் தானே, அப்ப தண்டனையை அவங்க தான் அனுபவிக்கணும். உன் கையை போட்டு வெட்ட போறீங்க. லூசு பிடிச்சிருக்கா?
இப்படிலாம் லூசுத்தனமா எதுவும் பண்ணிட்டு கிடக்காத. அந்த கடவுளே நீ நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஒன்றுக்கு 2 பிள்ளைங்க கொடுத்துருக்காவ. அதுக்கு நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி கோலை மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு அவன் வரட்டும், சொல்லி பார்ப்பேன். இல்லைன்னா இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். ஆ, வெரி குட். இப்பதான் நீ ஒரு நல்ல பெண்மணி. ஒரு சிங்கப்பெண் மாதிரி யோசி, புரியுதா? சரி சின்ன பொண்ணு. சரி உமாளோ, நீ இதே நினைச்சிட்டு இருக்காத, நல்லா சாப்பிட்டு எடுத்து ஈரி. நாங்க போயிட்டு வரோம். ஆட்டும்க்கா. சண்டை கிண்ட போட்டு கிடக்காத, ஏதாவது வேணா ஃபோன் அடி. ஆ ஆட்டும் அம்பிச்சக்கா. சண்டை போடாமலாம் இருக்காத உமா. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொஞ்சிட்டு கிடந்தா அவிய மரமண்டைக்கெல்லாம் ஏறாது. அதனால வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடு. முடிஞ்ச நாள் ஆடி கூட அடி, தப்பு இல்லை. சரி சின்ன பொண்ணு. சரி, ரெஸ்ட் எடு, பாய். ஆ வீட்டுக்கு தானே டீ வர போற? இல்லை, நான் என் வீட்டுக்கு போகிறேன். சரியான திமிரு பிடிச்சவக்கா. ஆமா, எங்க பேர போறா? சரியான அகராதி பிடிச்ச கழுத. சாயங்காலம் குழம்பு வேணும்னு ஒரு சட்டியை கொண்டு வருவாள்ல, அப்ப பேசிக்கிறேன். ச்சே, இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கலையே. நம்மளை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். பேபி அம்ல பேபி வரட்டும். சக்தி, என்ன காரு? மிஷின்ல துணி போட போறேன். மார்னிங் போட்டிருந்த ட்ராக்கையும் டிஷர்ட்டையும் துவைக்கணுமா? வேண்டாம் காரு, இங்கே பக்கத்தில் கடைக்கு போதுக்காண்டி போட்டிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கூட அதை போட்டிருக்க மாட்டேன். அதை எதுக்கு துவைக்க போற? சரி சரி, கேட்க தான் வந்தேன். சரி, நான் மிஷின்ல துணியை போட்டு வரேன். ஏ குதிரவாளு, நில்லுடி. என்ன சக்தி? எங்க போற? இங்க வா, வந்து உட்காரு. என்னன்னு சொல்லுங்க. உட்காரதுக்கெல்லாம் டைம் இல்லை. மிஷின்ல துணியை போட்டு வீட்டுக்கெல்லாம் மாப் போடணும். அத்தை இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் செய்யாம உங்க கூட வந்து உட்காந்து பேசியிருந்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, வந்து உட்காரு. சீக்கிரம் சொல்லுங்க. ஏ பொண்டாட்டி, ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் அவசரத்திலேயே இருக்க? வேலை இருக்கு சக்தி. அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இருந்து கொஞ்ச நேரம் மாமா கிட்ட பேசிட்டு போ. சரி சொல்லுங்க. பாரா, லவ் பண்ணும்போதெல்லாம் எப்படா பேச சான்ஸ் கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருந்த. இப்போ ஓவரா அழட்டிக்கிறியே. நான் அழட்டிக்கிறேனா? நல்லா சொல்லுவீங்க சார். நீங்க தான் வேலை வேலைன்னு லேப்டாப்பும் கைமா ரொம்ப பிஸியா இருந்தீங்க. சரி, என் வேலையாவது பார்க்கலான்னு போனா இப்ப கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சக்தி. உனக்கு எதுவுமே தோணலையா காரு? என்ன தோணணும்? வெளியில எங்கேயும் போகணும்னு ஆசை இல்லையா? இருக்கதான் செய்யுது. வரீங்களா? அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோவிலுக்கெல்லாம் ஈவினிங் போகலாம் காரு. நான் அதை பற்றி கேட்கல. மேரேஜும் ஆகியாச்சு. நம்ம இது வரைக்கும் லாங் ட்ரிப் எதுவும் போகலையே. ஐ ஜாலி ஜாலி. எங்கேயாச்சும் போறோமா? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஹனிமூன் பிளான் பண்ணியிருந்தோம்ல, போயிட்டு வரலாமா? சீரியஸாவா சக்தி? எனக்கு உங்க கூட எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போகணும்னு ரொம்ப ஆசை. அப்ப நம்ம ஹனிமூன் போறோமா? எங்க போறோம்? சொல்றேன். உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்க கூட்டிட்டு போறேன். எனக்கு பெருசா ஐடியா இல்லை சக்தி. நான் வேணா போன்ல பார்த்துட்டு சொல்லவா? ஃபோன்ல பார்க்க போறியா? சரிடி, நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறியோ அங்க போகலாம், ஓகேவா? லவ் யூ சக்தி. ஹே, லவ் யூ டி பொண்டாட்டி. மருமவளே, எம்மாடி காரு? ஐயோ, அத்தை வந்துட்டாங்க. எதுக்கு இப்ப சாக்காக்குற? போ, போய் கதவு தர. உள்ள வாங்கத்த. என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்னத்த முக்கியமான விஷயம்? என்னம்மா உனக்கு முக்கியமான விஷயமா இருந்துற போது? நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம்.
நீங்கள் சொல்ல போகிறீங்களா? என்ன விஷயம்? அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீயே சொல்லுமா. ஆமத்தே, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. ஆடி மாதம் பிறந்தாச்சுல்ல. ஆமாம், பிறந்தாச்சு. கோவிலுக்கு கூழ் ஊற்றணுமாம்மா. அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம்ப்பா. காரு, உங்கள் அம்மா ஃபோன் அடிச்சா பார்த்துக்க. ஆடி மாதம் வந்தாச்சு, மவளை கூட்டு போகணும். ஆடி சீரெல்லாம் வாங்கி வச்சிருக்காளாம், இன்னைக்கே வரட்டுமான்னு கேட்டா. ஏன் தே, என்னை எதுக்கு கூட்டு போகணும்? என்ன உனக்கு விஷயமே தெரியாதா? சின்ன பிள்ளையாவே வளர்த்து வச்சிருக்கா உங்க அம்மா. ஏம்மா, காரு நம்ம கூடயே இருக்கட்டும். ஆமத்தே, எந்த மாசமா இருந்தா என்ன, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அட அதுக்கு இல்லை மருமவளை, ஆடி மாதம் புருஷன் பொண்டாட்டியை ஒன்றா வச்சுக்க மாட்டாவ. அதனால கல்யாணம் முடிஞ்ச புருஷன் பொண்டாட்டி ஆடி மாதம் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஏன் நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்? 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? ஒன்றும் இல்லத்தே. சரி மருமவளை, நீ எதுவும் நினைக்காத. ஒரு மாதம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் போயிடும். உங்கள் அம்மா வருவா, துணிமணியெல்லாம் எடுத்து வையணுமா. அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் உனிய. என்னம்மா இது நியாயம்? இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறா? காரெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அவள் வீட்டிலேயே இருக்கட்டும். உனக்கு ஒன்றும் தெரியாது சக்தி, காலங்காலமாக இதான் நடந்துட்டுருக்கு. மருமவளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. அவ எடுத்துலாம் சொல்ல வேண்டாம். சரி காரு, நீ வேணா உங்க அம்மா வீட்டில் இரு, நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. புருஷன் பொண்டாட்டியே பார்க்கக்கூடாதுன்னு பிரித்து வைக்கிறது எதுக்கு? அப்பப்போ போய் பார்த்துக்குவானா. ஏன் தே, அப்ப நாங்க பார்க்க கூட கூடாதா? ஆமாம்மா, 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணும். ஃபோனில் வேணா பேசிக்கிட்டுங்க. என்னம்மா நீ ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க? அட ஆமையா, அதுதான் நம்ம வழக்கம். நம்ம வழக்கம் மட்டும் இல்லை, ஊரெல்லாம் அதான் நடக்கு. சரி, என்னத்தையே பிளான் போட்டிருக்கேன்னு சொன்னியே, என்னப்பா அது? அதில் தான் மண்ணள்ளி போட்டிங்களே, வேற என்ன சொல்றது? என்ன என்ன சக்தி? ஆ ஆ, ஆ, அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, பிளான் தானே, அது போட்டோம், கேன்சல் ஆயிட்டு. சக்தி, நீ பேக் பண்ணி கிளம்புக்காரு, அதான் அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டாங்களே. ஃபீல் பண்ணாதீங்க சக்தி, 1 month தானே. ஆமாம் ஆமாம், 1 மாதம்தான். இதே எத்தனை டைம் சொல்லுவீங்க? மேரேஜ் முடிஞ்ச கையோட ஹனிமூன் போகலான்னு நினச்சோம். குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும்னு அதுக்கு கூட்டு போயிட்டீங்க. சரி வந்து போகலான்னு பார்த்தா மேரேஜ் ஆனதும் முதல்ல போய் கடல் ஆடணும்னு சொன்னீங்க. சரி அதுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஹனிமூன் பிளான் பண்ணால் எல்லாம் சொதப்பியாச்சு. மருமவளே, அவன் உன்கிட்ட என்னத்தை புலம்பிட்டு இருக்கான்? ஒன்றும் இல்லத்த, உங்க அம்மா வீட்டில் போய் சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. வேற எதுவும் கேட்கணுன்னா உங்கள் அம்மாட்ட கேட்டுக்க. நான் போயிட்டு வரட்டா? சரிங்க த. சக்தி, நம்ம நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணிக்குவோமா? போக்காரு, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.